ஆரம்பிக்கலாங்களா? She's looking like a mermaid. இந்த கடல் கன்னி மாதிரி இருக்கா. Thank you ma'am. Thank you. என்ன சொல்றீங்களா அவள சொன்னீங்களா? கண்டிப்பா உன்னை சொல்லலமா. உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாத்தி போடணும். மரியாதை தெரியாத பசங்கப்பா. ஹலோ அஹானா எங்க? ஆனா எனக்கு இந்த Dress அடுத்த ரவுண்ட்ல தருவியா? நான் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஆமா அக்கா கர்ச்சிப் கேட்டாங்க கொடுத்துரு. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? பாடி முடிச்சியாமா? இதோட கஷ்டமான சாங் வேற எதுவும் கிடைக்கலையாம்மா உனக்கு? நாங்க எப்பவுமே டஃப் சேலஞ்சஸ் எடுப்போம் எங்க டீம்ல இருக்கிறவங்க. யா ஓ உங்கள மாதிரி சும்மா ஈஸியா எடுக்கிறதெல்லாம் நாங்க பண்ண அப்படியா? மாட்டோம். கொஞ்சம் கிணறு தூர் வரணுமா? போயிட்டு வாங்க உங்க டீமோட. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. கடல் பண்ணி ஏய் அது நல்லா அழகா இருக்கும். பரவாயில்ல. I love pigs. ஆமா எங்க அப்பா சொல்லிருக்காரு நான் சின்ன வயசுல பண்ணி மாதிரியே இருந்தேனா. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா போச்சுன்னு தெரியும் ஆனா விடாம நீ திருப்பி பிடிச்ச பாரு. போச்சு பிடிக்கிறோம், இதான் லைஃபே அப்படிதான். போனதை பிடிக்க ட்ரை பண்றோம்ல, அதான் இம்பார்ட்டன்ட். நம்பர் 2226. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? நான் எதுக்கு இப்ப அந்த பாட்டு போட்டீங்க? சித்ராமா ரொம்ப லைட்டா தானே இருந்தேன். அது ஓகே. இல்ல அவ்வளவு பெரிய அண்டாவை தூக்கி இருக்காங்க. முடியல முடியல. சத்தியமா இவன் வந்து சூப்பர் சிங்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் பேண்டே போட்டுருக்காரு சார். செகண்ட் டைம் இஸ் வெரி பேண்ட். ஷார்ட்ஸ் தானா? ஷார்ட்ஸ் இல்ல வேஷ்டி அந்த எதுமே மாதிரி போடாம தான் சுத்துவான். பிரியா வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்க ரெண்டு பேரும் அதாவது நீங்க ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்றீங்க, அவரும் நான் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதனாலே வந்து உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி சிங்கப்பூர்ல பயங்கரமா இருக்கு. தெரியும் சார். அன்னைக்கு ஏர்போர்ட்ல கூட பார்த்தேன். பெண்கள் கக்கூஸ் பக்கத்துல ஒரு போட்டோ போட்டு. நான் வந்தா உன்னை பார்த்து போடுறேன். லெட்ஸ் வெல்கம் வித்யா ரூபினி. எங்க டீமோட பட்டத்து ராணியை நாங்க இறக்கி இருக்கோம் மக்கப்பா. பட்டத்து ராணி அப்படி அப்படியே நூல் கட்டி பறக்க விட்டுலாமா? நக்கல்யா அவனுக்கு. என்னடா தலைகெல்லாம் நனைஞ்சிருக்கு. என்ன பண்ண? எங்க போன? டாய்லெட்டுக்கு போனா ஏன் தலை நனையுது? வாஷ் பண்ணி. அவன் ஷவர்ல வாஷ் பண்ணிருக்கா. அப்படி திறந்து அப்படி கழுவி இருக்கான் கையை. Nothing can stop me. I'm all the way up. All the way up. என்னம்மா? பல்லு விந்துட்டு டூத் ஃபேரி வச்சிருக்கமா. டூத் ஃபேரினா வந்து அந்த தேவதை இருக்காங்க இல்லையா? அதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாங்க நைட்டு. அப்பனா எங்க வீட்ல இருக்கிற ஆயா வந்து எல்லா பல்லும் ஊந்துச்சு. அதுக்கு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? எப்படி நடப்பீங்க நீங்க? அவ ராணி மாதிரி எப்படி நடப்பீங்கன்னு ஒரு ராணியே பாக்குறா பாரு. அப்படியா? ஐயோ அம்மா. வா ரெண்டு பேரும் சேர்ந்து நடங்க. ராணி வேற நடங்க. சாணி வேற நடக்கூடாது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? நீங்க தான் இப்போ 3 தோப்பு காரணம் போடணும், 5 தோப்பு காரணம். எதுக்கு? நான் கரெக்டான ஆன்சர் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நான் கரெக்ட்டா தான் ஆன்சர் சொன்னேன். ஆமா நீங்க தான் தோப்பு காரணம் போடணும். இந்த காஸ்டியூம்ல எல்லாம் தோப்புக்கரணை போடக்கூடாது. வேற ஏதாவது சொல்லு. அப்படியே 10 உருளுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. ஆக்கப்பா நான்லாம் கொஞ்சம் தான் அது ரொம்ப ஸ்வீட்டா லவ் அப்படியா? பண்ணுவேன். கொஞ்சமா. நல்லா இருக்கீங்களா? என்னடா காலை தூக்கிருச்சு? போஸ்ட் கம்போ நினைச்சிட்டேன். பிரியங்கா நீங்க இதே மாதிரி ஒரு Dress போட்டு ஏதோ ஒரு கல்யாணத்துல போய் வாசிச்சீங்கன்னு சொன்னீங்க. இது நம்ம பாப்போமே. எம்ஜிஆர் இவ்வளவு பல்கா நான் பார்த்ததே கிடையாதுமா. சித்ராமா அப்படி இருக்கு தானே சித்ராமா? லைட்டா எம்ஜிஆர் ஹாலிவுட் சார் மாதிரி. எம்ஜிஆர். அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதக மாட்டாயா? எமோஷனல் ரவுண்டா. தோப்பு கரணம் இல்ல, அங்க பிரதட்சணம் கூட பண்ணலாமா? பிரியங்கா ஒரு 3 சுத்து போறோம். வேணாம் அப்படி இல்ல. டிவோஷனல்ன்றது ஒத்தப்படையில தான் பண்ணணும். 101 201 ஒரு சுத்து அதான் ஒண்ணுலாம் பண்ண கூடாது. சாமி கண்ணை குத்திரும். அதனால தான் நான் கூலிங் கிளாஸ் போட்டேன். ஆடு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கிற ஒரு பொருள் பால். அதை குடிக்கலாமா? வாங்க வாங்க. இதுக்கு தான் உங்களை கூப்பிட்டதே. அப்புறம் முக்கியமான விஷயம், ஒருவேளை உண்டவன் யோகி, 2 வேளை விடுறோம். யோகி பாபுவா? ராமா கொஞ்சம் நிறைய காமா. சித்ராமா உன் பேர் என்னன்னு அப்படி மலையாளத்துல கேட்கணும். നിങ്ങളുടെ പേര് എന്താണ്? இவங்கள பார்த்து கேளு. நீங்களண்ட பேரு எந்த யானை? அவர்கிட்ட கொஞ்சம் அமைதியா பேசிங்கன்னா அவர் கப்பீஸா இருப்பாரு. ரொம்ப திமிரா பேசினா அடிக்கிறாரு.
அப்படி பண்ணாதீங்க ஐயா. நானா பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா போடா. நீங்களாண்ட பெயர் எந்த ஆனை? கும்கி ஆனை. உனக்கு கோவில்ல எந்த பிரசாதம் ரொம்ப பிடிக்கும்? கேளு அக்கா, நங்கனூர்ல ஃபுல் லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஏய் சத்தியமா வச்சிருக்கேன்டா. புளி சாதம். புளி சாதம் இப்ப தெரியுதுங்களா ஏன்னு? நக்கல்யா அவனுக்கு. யாரா இவங்க பேய் போல மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. அண்ணா நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். அவர் நிறைய பார்த்துருக்கிறாரு. அண்ணனே மேக்கப் போடுவார் போல. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து வம்பிழுக்கிறான்.